இயேசுவும் சமாரிய பெண்ணும். பாவ வாழ்வு வாழ்ந்து வந்த சமாரிய பெண் இயேசுவை சந்தித்த போது அவரது வாழ்வு முற்றிலும் மாறி போனது. புரட்டி போட்ட இந்த சந்திப்பு தரும் பாடங்கள் என்னென்ன? 1. பாகுபாடு. இயேசு சமாரிய பெண்ணிடம் பேசுவதன் மூலம் இனம், பாலினம், சமூக நிலையை பொருட்படுத்தாமல் அனைவரையும் அன்பு கூர்ந்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் மனப்பான்மையை காண்கிறோம். 2. தேவை. தாகத்தோடு இருந்த இயேசு தண்ணீர் கேட்டார், ஆனால் உண்மையில் அவருக்கு தேவையில்லை. அந்த பெண்ணின் ஆன்மீக தாகத்தை தணிப்பதே அவரின் நோக்கம். நம் ஒவ்வொருவரின் ஆழ்ந்த தேவைகளை இயேசு அறிவார். 3. திருப்தி. இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும் என்று இயேசு கூறினார். பணம், புகழ், இன்பம் போன்ற உலக விஷயங்கள் தற்காலிகமானவை. அவை நம் ஆன்மாவின் நித்திய தாகத்தை ஒருபோதும் தணிக்க முடியாது. 4. பாவம். இயேசு சமாரிய பெண்ணின் பாவ வாழ்க்கையை வெளிப்படுத்தினார், ஆனால் அவரை நேரடியாக கண்டிக்கவில்லை. அவரின் சூழலை புரிந்து கொண்டு அவருக்கு சிறந்த வாழ்க்கையை காட்டினார். நம் தவறுகளையும் இயேசு அன்புடன் சுட்டிக்காட்டி மாற்றத்திற்கான வழியை காட்டுகிறார். 5. ஆராதனை. எந்த மலை அல்லது எந்த இடம் என்றல்ல, ஆவியோடும் உண்மையோடும் வானக தந்தையை வணங்க வேண்டும் என்பது இயேசு வலியுறுத்துகிறார். உண்மையான ஆராதனை என்பது வெளி தோற்றத்திற்கானதல்ல, அது இதயத்திலிருந்து வருவது. 6. சாட்சி. சமாரிய பெண் தான் கண்ட இயேசுவை பற்றி தன் ஊராரிடம் சென்று துணிச்சலாக சொன்னார். அவருடைய எளிமையான சாட்சியின் மூலமாக அந்த ஊரில் உள்ள பலர் இயேசுவை விசுவசித்தார். 7. பகிர்வு. சமாரிய பெண் ஊராரிடம், நான் செய்த எல்லாவற்றையும் என்னிடம் சொன்ன மனிதரை வந்து பாருங்கள் என்று சொல்லி தம் ஊர் மக்கள் அனைவரையும் இயேசுவிடம் கூட்டி வந்தார். இயேசு நம் வாழ்வில் செய்தவற்றை மற்றவர்களோடு பகிர்வது மற்றவர்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை மிகுந்த சாட்சியாகும். 8. பின்னணி. சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட பாவ வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெண்ணை இயேசு நற்செய்தி அறிவிக்கும் தூதுவராக மாற்றினார். உங்கள் பின்னணியை பார்த்து இயேசு ஒருபோதும் பாகுபாடு பாராட்டுவதில்லை. சமாரிய பெண்ணிடம் கற்பதற்கு வேறு என்ன இருக்கிறது? மறவாமல் கமெண்ட் செய்யுங்கள். நன்றி.